கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடினோம். இன்னும் சில நாட்களிலே நாம் புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட தலைப்பு, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நம்முடைய பங்கு. Dearly beloved, I greet you in the name of the Lord and Savior Jesus Christ. And today's topic is our part in God's plan of salvation. இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 3:16. The passage for today's scripture reading is taken from John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நல்ல நாளை கொண்டாடினோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் போதும் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் போதும் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் எங்களுக்கு என்ன பங்கு உண்டு என்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமேன். கிறிஸ்து அருமையானவர்களே, தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. God loves the world. He so loved the world. That's what the word of God says. Lord God created the world and he said it's good. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த நாளிலே இது நல்லது என்று ஆண்டவர் கூறினார். But because of sin, the world has fallen into sin and it was distorted. அந்த பாவத்தில் இந்த உலகம் விழுந்தபோது அது தேவன் நியமித்த அந்த மகிமை இழந்து பாவத்தில் கிடந்தது. ஆனாலும் பாவத்தில் இருந்த உலகத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. But God still loved the world that was fallen in sin. And he cares for the world that he created. And he sent his son to save the world from the power of sin, death and destruction, and to give the world eternal life. ஆண்டவராகிய தேவன் பாவத்தில் விழுந்து கிடந்த இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தை ரட்சிக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் இந்த உலகத்தை மீட்டு இந்த உலகத்திற்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். Romans 5:8 says, But God commanded his love for us, that while we were yet sinners, Christ died for us. ரோமர் 5:8 கூறுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். உலகத்தை நேசிக்கிறார் என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். பாவிகளாய் இருக்கும் போதே அவளை நேசிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திற்கு இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தின போது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. God sent his son into this world to save the world, and the son was obedient to God in everything. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே தேவனாய் இருந்தார்.
ஆனாலும் அவர் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று நாம் பிலிப்பியர் 2:6 பார்க்கிறோம். அவர் தேவனாக இருந்தார், ஆனாலும் தன்மை வெறுமையாக்கி இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். ஏன்? அவர் நம்ம மேல் வைத்த அன்பினால் தான். நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்தவராக இருந்தார், எல்லாவற்றையும் முன்குறித்தவராக இருந்தார். He prepared everything for the coming of the Son into this world. He chose Abraham and he said, through him all the people on the earth will be blessed. அவர் ஆபிரகாமை அழைத்தார், தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆனா அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே அவர் பிள்ளை இல்லாமல் இருந்த போது அவர்கள் அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாக ஒருவேளை பிள்ளை கிடைக்கும் பெறுகிறதற்கு என்று நினைத்தார்கள். ஆனால் அது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், சாராள் மூலமாக உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னார். அப்போ சாராள் நகைச்சாய், நான் இவ்வளோ வயசாயிட்டேனே, எனக்கு எங்க பிள்ளை பிறக்க போகுது? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There's nothing impossible with God. Abraham believed. As long as they looked at the inability, they could not understand, but they looked at God's ability. They put the trust in God. அவர் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவரை முழுமையாக விசுவாசித்து முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர் எந்த குடும்பத்தில் பிறப்பாரு என்று கூட அவர் சொல்லியிருந்தார். யாக்கோபை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் தன்னுடைய ஜனங்களாக. அந்த குடும்பத்தில் தாவீதின் குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். பின்பு அவர் நம்ம பார்க்கிறோம், அவருக்கு இந்த உலகத்துல மனுஷனாக வரும்போது மரியாளை அவருடைய தாயாக அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாலேயே அவர் சொல்லியிருந்தார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று கூறியிருந்தார். God chose and planned everything for the coming of the Lord Jesus Christ to bring salvation into this world. And when God told this message to Mary, she could not understand. மரியாளுக்கு இந்த செய்தியை ஆண்டவர் தேவதூதர் மூலமாக அவர் கூறுகிறார். மரியாள் இருந்த யோவான் 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, 1வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, மரியாள் இருந்த அறையிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று கூறுகிறார். அப்போ மரியாள் இதை என்ன என்று அவளால புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் அவர் அந்த செய்தியை கூறுகிறார். தேவதூதர் அவருக்கு ஒரு செய்தியை கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், தேவதூதன் அவரை நோக்கி லூக்கா 1:30 மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். மரியாள் தேவதூதனை பார்த்து அவர் கேட்கிற கேள்வி, இது எப்படியாகும் புருஷனை அறியேனே, எப்படியாகும் புருஷனை அறியனே என்று கூறுகிறார். அப்ப தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்,
உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். 37வது வசனத்தில் அவர் சொல்றாரு, லூக்கா 1:37, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. When the angel came to Mary and told her that she will conceive and bear a son and he shall be called Jesus, Mary said, how can it be that she was not yet married? How can it be? But God said through the angel, nothing is impossible with God. Nothing is impossible with God. When she was looking at herself, she thought things are not possible. But when she focused her eyes on God, she submitted to Him. அவள் தன்னை நோக்கி பார்க்கும்போது அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற முடியாத காரியங்களாக இருந்தது. ஆனால் அவள் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது, சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது அவர் ஏற்றுக்கொண்ட போது அவள் சொல்றாரு, இதோ நான் தேவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தார். She said, let it be according to His will, according to His word. So as long as she was looking at herself, things looked impossible. But when she focused on God, she knew God's purpose will be fulfilled in her life. தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று அவள் விசுவாசித்து ஒப்பு கொடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் பலரை அந்த அவர் வரும்போது நியமித்தார். யோசேப்பை நியமித்தார் மரியாளுக்கு கணவராக. ஆனா யோசேப்பு என்ன செய்தார் என்றால், மரியாள் பிள்ளையோடு இருக்கிறதை அறிந்து ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தாள். ஆண்டவர் யோசேப்பிடத்துல வந்து, நீ மரியாளை தள்ளிடாத, அவளிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்தாவியினால பிறந்தது, உற்பத்தியானது. அவருக்கு இயேசு என்று பெயரிடு, அவர் இந்த ஜனங்களை தங்கள் பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று கூறினார். யோசேப்பு அந்த திட்டத்துல, தேவனுடைய திட்டத்துல அவனும் ஒப்பு கொடுத்து மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். இந்த பாகத்துல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார், ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த உலகத்துல அவர் இரட்சகராக வந்தபோது ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பின் அந்த திட்டத்துல ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த காலத்துல மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே இருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. The shepherds were watching over the flocks. When Jesus was born in Bethlehem, the shepherds were watching the flock in the field. God sent the angels to them. தேவன் தேவ தூதர்களை அவளிடத்தில் அனுப்பி இயேசு பிறந்த நல்ல செய்தியை அவளுக்கு அறிவிக்க தேவ தூதர்களை அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம். அவளை நோக்கி தேவ தூதர் கூறுகிறார், லூக்கா 2:10, அவ்வேளையிலே அவர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவ தூதர்கள் அவளுக்கு தரிசனமானார்கள். அப்ப அவங்க எல்லாம் பயந்தாங்க. அப்ப 10வது வசனத்துல தேவ தூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். The message, the good news of the birth of Christ, the birth of the Savior was told to the shepherds through the angel. அந்த செய்தியை கூறின உடனே ஒரு பெரிய மகிமையான பிரகாசம் வந்தது என்று பார்க்கிறோம். எல்லா தூதர்களும் அங்கு வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி
தேவனை துதித்தார்கள். When God sent the angels to give the good news to the shepherd that the Savior is born in the city of David, there was a great joy in heaven. And the multitude of angels, they said, "Glory to God in the highest, peace on earth and goodwill to men." They glorified God after sharing the gospel with the shepherds. What did the shepherd do? They too had a part. They went, saw baby Jesus, and then they claimed the gospel. அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவை போய் பார்த்தார்கள். அதற்கு பிறகு இந்த செய்தியை எல்லாருக்கும் போய் சொன்னார்கள். They went and shared the message with everybody. It says, லூக்கா 2:15 வசனத்தில் அவர் சொல்றாங்க, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருந்த பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்ட கேட்ட யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. எல்லார்ட்டையும் போய் சொன்னாங்க, இன்றைக்கு நம்முடைய ரட்சகர் பிறந்திருக்கிறார். தேவ தூதர் சொன்னாங்க, நம்முடைய ரட்சகர் பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார் என்று எல்லாருக்கும் போய் அவர்கள் அந்த செய்தியை அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கும் இந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துல ஒரு பங்கு இருந்தது. கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டவர் இந்த ரட்சிப்பை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அனுப்பும் போது ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு பங்கு இருந்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். Lord Jesus Christ, when he was in this world, he chose the disciples, very simple people. They too had a part in the plan of God's salvation. அவர்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு பங்கு இருந்தது என்று அறிகிறோம். அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அந்திரேயாவையும் அவர் அழைக்கிறார். அழைக்கும் போது அவர் என்ன சொல்றார்னா, என பின்பற்றி வாருங்கள். மத்தேயு 4:19 நீங்க பார்க்கும்போது, என பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர் பிடிக்கிறவர்களாக்குவேன். Jesus told the disciples when he called them, Peter and Andrew, follow me, I will make you fishers of men. They were simple people, ordinary people, fishermen. The call was there for them to become fishers of men. Fishers of men. உங்களை மனுஷர் பிடிக்கிறவளாக்குவேன், என் பின்னால வாங்க என்று சொன்னாங்க. அந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றார்கள். அவர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு பங்கு இருந்தது என்று அறிகிறோம். They were with Jesus. Jesus taught them. They saw the power of God operating through Jesus. But on God's appointed day, the Lord Jesus Christ died for the sin of the world on the cross. He was crucified. ஆனால் தேவன் நியமித்த அந்த நாளிலே பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய ரத்தம் இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கத்தக்கதாக சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Jesus died on the cross, crucified on the cross. He shed his precious blood on the cross for the remission of the sin of the whole world. அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க பயந்து ஒரு ரூம்ல, ஒரு கதவெல்லாம் போட்டப்பட்ட அறையில உள்ளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
பயந்தவர்களாக இருந்தாங்க. அவளுக்கு ஒரு திட்டம் இருந்தது, உங்களை மனுஷ பிரிக்கிறவளாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆனா இந்த சீஷர்கள் பயந்து அறையிலே அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களை பார்த்தாங்க, இனிமே நாங்க என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்து நம்மோடு இங்க இல்லையே, இனிமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? தங்களுடைய நிலையை அவர்கள் பார்த்தபோது அவர்கள் பயப்பட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவராக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த கதவெல்லாம் மூடப்பட்ட அந்த அறைக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அவங்களுக்கு தெரியும், அறிந்து கொண்டார்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று. அவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவளோடு இருந்தார். 40 நாட்கள் அவளோடு இருந்தார், அவளோடு பேசினார். ஆனா அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக அவர் என்ன சொன்னார்னா, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். He has completed the plan of salvation. He has brought salvation to the whole world by shedding his blood on the cross, for dying for the sin of the whole world. And all those who believe in him will be saved. But this gospel should be told to everybody. Jesus said, you have the part in it. You have to go and tell this good news of the salvation to the whole world. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். இந்த அறையில உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, பயந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க. எழுந்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க என்று சொன்னாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவளுக்கு பலன் இல்லை. ஆகையினால என்ன சொன்னார்னா, காத்துட்டுருங்க, எருசலேம்ல காத்துட்டுருங்க, உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருங்கள் என்று சொன்னார். Jesus knew that they did not have the strength to carry out the task God has given them. Jesus told them, wait in Jerusalem till you receive the power from above. Then you will be my witness. When they saw the risen Lord, they believed him and did what he told them to do. They were no longer afraid. They know that the Lord is risen. So they waited in Jerusalem. And on the day of Pentecost, the Holy Spirit was given, and they were filled with the Holy Spirit. அந்த பெந்தைகோஸ்தே நாளன்று அவள் கூடி இருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். அவள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள், உன்னதத்தின் பலனால் நிரப்பப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டார்கள். The life was transformed. Ordinary people, when they received the power from God, they were transformed into people who are very bold and courageous. அறையிலே பயந்து இருந்த மக்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்பின போது புதிய பலன், புதிய தைரியம் அவளுக்குள்ளாக வந்தது. சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். They started sharing the gospel about the salvation. They talked, telling the world, the crowd, about Jesus Christ died on the cross, who is the Savior of the world. And they said, He is risen, He is Lord. And many people, it says, 3,000 people received on one day when they received the gospel.
they were filled with the Holy Spirit and they proclaimed the gospel. ஆண்டவர் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பங்கு இந்த ரட்சிப்பின் கர்த்தராகிய தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நம்முடைய பங்கு என்ன? What is our part? We are called, we are saved by the Lord Jesus Christ. We believe in the Lord Jesus Christ and He has received us as His children. நம்மை அழைத்தார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். The great beautiful thing Jesus has done is we are the body of Christ. நாம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. We are united with Christ. நம்முடைய பங்கு என்ன? கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, the same task God and Jesus gave to the disciple is the task of the church. It's your task and my task. அந்த சீஷர்களுக்கு கொடுத்த அதே வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் சபையாக இருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் சரீரமாக இருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சர்வ மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். The gospel of the kingdom should be preached to all people. Then the end will come. The church is here to be a witness to the Lord Jesus Christ and to proclaim the gospel, the good news of God's salvation to this world. How much He loved the world. And if they believe in the Lord Jesus Christ, they will be saved. They will not perish, but they will have eternal life. This has to be told. That is the purpose of the church. That is the purpose of the church, the body of Christ. அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடினோம். நம்முடைய இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று கொண்டாடினோம். அருமையான பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல புதிய வருடத்திற்குள்ளாக நாம் போக இருக்கிறோம். இந்த புதிய வருடத்திற்குள்ளாக போகும்போதே, இந்த வருடத்தை நாம் நினைத்து பார்க்கும் போதே பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே இருந்தோம். ஆலயத்திற்கு வர முடியாதபடி இந்த COVID-19 நம் வீடுகளில் அடைப்பட்டவளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். I'm with you. Do not be afraid. I'm with you. I'll be with you till the end of the age. உலக முடிவு பரியந்தம் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் அவர் நம்மை காத்து பராமரித்தார். He was so faithful to us through this year. அருமையானவர்களே, தேவன் திருச்சபை நமக்கு கொடுத்த மகத்துவ வேலையை நாம் மறந்து விட்டோமா? பலவிதமான காரியங்கள் செய்கிறதுல நாம் ஈடுபட்டு, அவர் ரட்சிப்பின் திட்டத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கு, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய பலவீனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். Let us not look of our inability. ஐயோ, என்னால பேச முடியாது, என்னால சொல்ல முடியாது,
Let us not look at our weakness or the big task God has given. எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கிறாரே போய் செய்யறதுக்கு, இது எவ்வளோ கஷ்டமானது. Don't look at the bigness of the task Jesus has given us. Rather, we should look at the Almighty God who is with us, who has given us His Holy Spirit, who has given us His power to fulfill our part in the plan of salvation. நம்முடைய பலவீனத்தை நோக்காமல் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல். அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவளாக கிறிஸ்து கருமையானவளே, அந்த ரட்சிப்பின் திட்டத்துல நமக்கும் ஒரு பங்கு உண்டு என்று உணர்ந்தவளாக நாம் செயல்படுவோமா? The disciples are ordinary people. When they filled with the Holy Spirit, we know they was transformed. They were bold. They witnessed for the Lord Jesus Christ. And they have a holy boldness. And they were willing to lay down the life for the Lord rather than deny Him. சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட போது வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள், தைரியத்தால் நிரப்பப்பட்டார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையினால் புறப்பட்டு சென்றார்கள். தங்களுடைய ஜீவனையும் பாராமல் தங்களை ஜீவனை கர்த்தருக்கு கொடுக்கத்தக்கதாக அவரை மறுதலிக்காதபடி கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையாயிருக்க ஒப்பு கொடுத்தவளாக புறப்பட்டு சென்றார்கள். கிறிஸ்து கருமையானவளே, 2000 வருடங்கள் முன்பதாக கிறிஸ்து வந்தார். Today we may say everything looks dark, and some would have gone to deep sleep. சிலர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. சிலர் ஒருவேளை இந்த காலங்களில் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டு இருப்பார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுது எபேசியர் 5:16 தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். Wake up. This is a wake up call to the church to be part of God's plan of salvation. He has chosen the church, the body of Christ, to be the part of it. There are so many people who are chosen to play a part in that. And we have a very special part. Today, there's a wake-up call. It says, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கூறப்பட்டு இருக்கிறது. Awake, awake, O Zion, clothe yourself with strength. Don't say I have no strength. Awake. Isaiah 61 says, Arise, shine, your light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஒளித்தது என்று கூறப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து அருமையானவர்களே, புதிய வருடத்திற்குள்ளாக நாம் செல்லும்படியாக அந்த வருடத்துல கர்த்தருடைய திட்டத்துல, ரட்சிப்பின் திட்டத்துல எனக்கு ஒரு பங்கு உண்டு, அதை நான் புறப்பட்டு செய்வேன் என்று சொல்லி நாம் அந்த புதிய வருடத்திற்குள்ளாக செல்ல ஆயத்தப்படுவோம்.
வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். In Isaiah chapter 40, it says, 31 verse 31, it says, they that wait upon the Lord will renew their strength and mount as eagles. This is the time to wait upon the Lord. Wait upon the Lord. The Lord Jesus Christ told the disciples, wait till you are empowered with the Holy Spirit. Wait. Lord, we have lost the purpose. Fill us with your Spirit, Lord. Empower us with your Holy Spirit. Without the Spirit of God, we can do nothing. Church, shall we prepare ourselves and wait upon the Lord these days, even as we enter the new year, so that we will move with the power of the Holy Spirit, not as weak and frightened people who are not bold enough to share the gospel. Weak, whose light is not shining. Let us prepare ourselves. Wait upon the Lord. தளர்ந்த முழங்கால்கள் பிளப்பட வேண்டும். Let's go on our knees these days. Ask the Lord to send the latter rain. Fill us with the Holy Spirit that will move with the power of the Holy Spirit. As they said to the disciples, the people who turn the world has come here. We have to be a witness in the society. இந்த சமுதாயத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். கஷ்டப்படுகிற மத்தியிலே நாம் கர்த்தருடைய அன்புக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். Our love should touch the people in all walks of life. And a testimony should glorify God. We should not live for ourselves. We have a great plan, a part in this plan of salvation. Jesus has already brought the salvation to the world, and it has to be proclaimed, and people have to receive it. ஆயத்தப்படுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே காத்திருப்போமா? தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்வோமா? புதிய வருடத்துல புதிய கிருபைகளுடன் கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசிப்போமா? இந்த உலகத்திற்கு உப்பாக இருப்போமா? தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்து கருமையானவர்களே, தேவன் நம்மை அழைக்கிறார். You are my witness. He's telling you are my witness. Go and preach the gospel. அருமையானவர்களே, உங்களுடைய பதில் என்ன? ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் அப்பா, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, here am I. I'll go, Lord. Fill me with your Holy Spirit. Let your will be done in my life. Be willing to commit and move according to the will of God, to do His work to glorify Him. He will strengthen. He will give the word. He will teach us. He will lead us. We need to submit to Him. அவரே நம்மை வழி நடத்துவார். அவரே நம்மை எடுத்து உபயோகிப்பார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க.
உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று யோசேப்பு ஒப்பு கொடுத்தார், ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய திட்டத்துல அந்த சீஷர்களும் ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய சபையாகிய நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை நிரப்பும் ஆண்டவரே, உடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, என்னை உபயோகியும் என்று ஒப்பு கொடுப்போமா? நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவ மகிமையை காண்போம். திருச்சபை எழுந்து பிரகாசிக்கிற திருச்சபையாக இருக்கும். இந்த ஒளியின் இடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா, எங்களை ரட்சித்தீர் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி எங்களை ரட்சித்தீரே. இந்த ரட்சிப்பில் எங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரே. அப்பா, நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறாதபடி எங்கள் அழைப்பை உணர்ந்தவளாயிருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. மரியாள் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் எங்களை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த சீஷர்கள், அந்த மேய்ப்பர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தது போல நாங்களும் புறப்பட்டு செல்ல உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக காணப்பட வேண்டும். எங்கள் பலவீனத்தில் உம்முடைய வல்லமை பூரணமாக காணப்பட வேண்டும். எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க எங்களை எடுத்து உபயோகியும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கும் உடைய ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு பங்கை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. அதை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென்.